பருப்பை நல்லா 2 தடவை கழுவிக்கோங்க. அதில் அப்புறம் பருப்பை தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம். அதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், ஒரு அரை தக்காளி, கொஞ்சோண்டு எண்ணெய், நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சோண்டு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கொள்ளவும். எண்ணெய் ஊற்றி நல்லா கடுகு வெடிக்கணும். வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம், பட்டை மிளகா போடணும். நாலஞ்சு கருவேப்பிலை போடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கணும். வதங்கினதுல இந்த பருப்பு தாளிச்சது இருக்குல்ல, அதை கொட்டிடுங்க. கொட்டி நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. பருப்பு கடையல் ரெடி.